நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து ஒரு அருமையான இந்தியன் ஆர்மியிலேருந்து ஒரு வேலை வாய்ப்பு ஒன்று வச்சுருக்காங்க. என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீம்லேருந்து அறிவிக்கப்பட்ட என்சிசி சர்டிஃபிகேட் வைத்து இந்தியன் ஆர்மிக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து காத்திருக்கவங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு ரெகுலர் பேசிஸ் வேலை வாய்ப்பு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு வந்து 2024 ஆண்டு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து ஜாப் லொக்கேஷன் என்ன இந்தியா. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்புனா ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த வேலை பண்ண போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி, செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம இப்போ இந்த வேலை பண்ண போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்சிசி மென்ஸ் மற்றும் என்சிசி உமன்ஸ் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. என்சிசி மென்ஸுக்கு வந்து 50 கால் இடத்துக்கான வேலை வாய்ப்பும், என்சிசி உமன்ஸுக்கு வந்து 5 கால் இடத்துக்கான வேலை வாய்ப்பும், டோட்டலாக வந்து 55 கால் இடத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 19 வயசு வந்து உங்களுக்கு இதாக இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 25 வயசு கொடுத்துருக்காங்க. 19லேருந்து தொடங்கி 25 வயசுக்குள்ளே இருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 2 ஜூலை 1999லேருந்து தொடங்கி 1 ஜூலை 2005 டேட் ஆஃப் பர்த் இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித் மினிமம் வந்து 50% மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து இந்த வேலை வாய்ப்புனா சேலரி டீட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த் வந்து அப்ராக்சிமேட்லேருந்து 56,100 வரைக்கும் கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 56,100லேருந்து தொடங்கி 2,50,000 வரைக்கும் வந்து ஃபிக்ஸ்டு வந்து சம்பளம் வந்து கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு இந்த வேலை எப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணவங்களை வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9/1/2024 ஜனவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6/2/2024 பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்து நான் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம். அதை கிளிக் பண்ண அந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்னு கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்முக்கு லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரு. அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்து என்டர் கேப்சான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 6 டிஜிட்டில் ஒரு லெட்டர் முதல் நம்பர் கலந்து ஒரு இது கேட்பாங்க. அதை வந்து கரெக்டாக நீங்கள் உங்கள் இதில் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணி அதில் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு மற்றும் கேப்சா கொடுத்து உள்ளே உங்களுக்கு என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி யுவர் நேம்னு சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்து உங்களோட அந்த கேப்சாவை நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களோட டீட்டெயில் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து அதில் சப்மிட் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை